Good morning students. So today we are going to see about a bioreactor, that is fermentor. So last class la வந்து பாத்தீங்கன்னா traditional biotechnology la fermentation process பத்தி பாத்தீங்க. So in absence of free oxygen how the fermentation takes place அத பத்தி பாத்தீங்க. இப்போ bioreactor. So bioreactor or fermenter is a huge vessels or a container that is designed in such a way that it can provide an optimal environment in which microorganisms or the enzymes interact with their substrate to produce the required product. Okay, so இங்க வந்து substrate சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் molasses எடுத்துக்கலாம். நீங்கள் molasses-லேருந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் கூட சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகும். சுக்ரோஸ் வந்து ஈஸ்ட் இன்வெர்டஸ் என்சைம் தட் இஸ் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். குளுக்கோஸ்லேருந்து ஜைமேஸ் என்சைம்ஸ் ஆர் தட் இஸ் என்சைம்ஸ் ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் உற்பத்தி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தில் ஆல்கஹால் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ மொலாசஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எத்தில் ஆல்கஹால் ஃபார்மேஷன்ஸ் இல்லை கார்ன் சுகர்லேருந்து எத்தில் ஆல்கஹால் ஃபார்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு ரியாக்ட் வித் த மைக்ரோஆர்கனிசம் த என்சைம்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா a huge vessel that is fermenter is required. ஓகே, ஸோ இந்த பயோரியாக்டர் ஏரேஷன்ஸ், அகிடேஷன்ஸ், டெம்பரேச்சர் அண்ட் pH are controlled. ஸோ அகிடேஷன்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஆஃப் மீடியம். ஸோ நம்ம சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட்டை வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணுறோம். வி ஹவ் டு நீட் த கரெக்ட் டெம்பரேச்சர் அண்ட் pH வந்து கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பாருங்கள் லார்ஜ் வெசல் தட் இஸ் பயோரியாக்டர். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தட் இஸ் நியூட்ரியன்ட் ஆர் இனாகுலேஷன் இனாகுலண்ட் நம்ம ஆட் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ட் அண்ட் இனாகுலண்ட் இந்த வழியாக இது பண்ணுறோம். அப்புறம் அதில் வந்து குறிப்பிட்ட ஸ்டீம் கொடுத்துருப்பாங்க அண்ட் ப்ரெஷர் கிராஜ் இருக்குது. pH வந்து கண்ட்ரோலாக இருக்கும். டெம்பரேச்சர் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கும். அண்ட் தென் வி ஹவ் டு pour the sterile nutrient medium. அதாவது பார்த்தீங்கன்னா we have to clean the sterile nutrient medium and pour into a bioreactor. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபர்மெண்டேஷன் நடந்து உள்ள எல்லா ப்ராசஸும் நடந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் அ லார்ஜ் வெசல் தட் இஸ் கால்ட் அஸ் அ பயோரியாக்டர். ஓகே, ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் நடக்க உங்களுக்கு வந்து ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம். ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் சொல்லும்போது ஆல் த ப்ராசஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் த ஃபர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அந்த மிஷினை அந்த ஹியூஜ் வெசலை நான் பண்ணணும் ஸ்டெரிலைஸ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். ஓகே, ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் த ஃபர்மெண்டர். செகண்ட் ப்ராசஸ் சொல்லும்போது ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் மீடியம். ஸோ வி ஹவ் டு ப்ரிப்பேர் அண்ட் ஸ்டெரிலைஸ் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் மீடியமை ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஸ்டெரிலைசேஷன் சொல்லும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, வி ஹவ் டு க்ளீன் த கல்ச்சர் மீடியம். ஓகே, ஸோ கல்ச்சர் மீடியம் சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நியூட்ரியன் மீடியம் எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்ட்ரேட் சொல்லும்போது மொலாசஸ் இல்லைனா கார்ன் சுகர் எதுனா ஒன்று எடுத்துக்கலாம். இதுதான் கல்ச்சர் மீடியம் சொல்கிறோம். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் சூட்டபிள் இனாகுலம். இங்கே இனாகுலம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வி கால்ட் அஸ் இனாகுலம். ஞாபகம் வச்சுங்க, கல்ச்சர் மீடியம்னா சப்ஸ்ட்ரேட்டு நம்ம எதை ஆட் பண்ண போகிறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் சொல்கிறோம், அதை ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது growth of suitable inoculum சொல்லுவது மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். அந்த சப்ஸ்ட்ரேட் கூட அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து வளர்ச்சி ஏற்படும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் த ஃபர்மெண்டர், preparation and sterilization of culture medium that is called substrate, and growth of suitable inoculum that is microorganisms, and these three process before starting the fermenter is called as upstream process. So next one is what is downstream process அப்படின்னு சொல்லும்போது all the process after the fermentation process. உள்ள அந்த வெசல்குள்ளே உங்களுக்கு வந்து எல்லா ஃபர்மெண்டேஷன் அந்த நீங்கள் சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணுறீங்க, இனாகுலம் தட் இஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் என்சைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. எல்லா ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு that is after the fermentation process is known as downstream process. Okay, this process include distillations சொல்லியிருக்காங்க, அதை பியூரிஃபிகேஷன் பண்ணணும். நம்மளுக்கு கிடைச்ச ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொலாசஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்போ மொலாசஸில் உங்களுக்கு எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். அப்போ எத்தில் ஆல்கஹால் என்ன பண்ணுறீங்க, டிஸ்டிலேஷன் பண்ணுறீங்க, பியூரிஃபை பண்ணுறீங்க, சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறீங்க அண்ட் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபில்டர் பண்ண அந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மொலாசஸ் சொல்லும் உங்களுக்கு எத்தில் ஆல்கஹால் 60 to 90% ஆஃப் எத்தில் ஆல்கஹால் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, with the release of carbon dioxide gas வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ what is the enzyme used? ஜைமேஸ் என்சைம் முக்கியமாக இன்வால்வ் ஆகும். ஓகே, for the fermentation process. So after the fermentation process is called as all the process after fermentation is called downstream. இல்லைன்னா process involve ஆகுனா distillation, centrifuging, filtrations and solvent extractions. What is the solvent நான் சொல்லும்போது எத்தில் ஆல்கஹால். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். Mostly this process involves the purification of desired product.
ஓகே, இது வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஸோ these are the two types of process involved in fermentation. One is upstream process and downstream process. Simply இப்போ process of fermentation ரொம்ப important question இது. Depending upon the type of product, bioreactor is selected. நம்ம டிபெண்டிங் அப்போ அந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாரி நம்ம வெசல்ஸை வந்து செலக்ட் பண்ணணும், பயோரியாக்டரை செலக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்தது சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட் இன் லிக்விட் மீடியா இஸ் ஆடட் இன்டு எ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட் ஏற்கனவே சொன்னேன், என்ன சப்ஸ்ட்ரேட் நம்ம அந்த வெசல் ஆட் பண்ண போகிறோமோ அது வந்து லிக்விட் மீடியமாக இருக்கணும், அது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கணும், pH இருக்கணும், அண்ட் தென் இட் இஸ் டைல்யூட்டட். ஓகே, அண்ட் தென் த ஆர்கனிசம் அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மைக்ரோப்ஸ் இல்லை அனிமல்ஸ் இல்லைன்னா பிளான்ட் செல்ஸ், சப்செல்லுலர் ஆர்கனல்ஸ் ஆர் என்சைம்ஸ் அந்த சப்ஸ்ட்ரேட்டில் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணுறீங்க, இது லிக்விட் மீடியமாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இல்லை pH டைல்யூட் பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆட் பண்ணுறீங்க, இல்லை என்சைம்ஸ் அது கூட ஆட் பண்ணுறீங்க. அப்புறம் அதுக்கடுத்து இன்குபேஷன், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இன்குபேஷன் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருக்கணும் ஃபார் த ஸ்பெசிஃபிக் டைம்ஸ். The incubation may be either be aerobic or anaerobic. Aerobic conditionல இருக்கணும், ஆக்சிஜனோட இருக்கலாம், இல்லைன்னா வந்து anaerobic condition, absence of oxygen. மோஸ்ட்லி ஃபெர்மெண்டேஷன் வந்து anaerobic conditionல தான் இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஓகே, withdrawal of products using downstream process method. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொலாசஸ் ஆட் பண்ணுறோம் சப்ஸ்ட்ரேட்டாக, மைக்ரோ ஆர்கனிசம் ரியாக்ட் ஆகுது, zymes enzymes ரியாக்ட் ஆகுது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் பண்ணிடுறீங்க. இன்குபேஷன் anaerobic கண்டிஷனில் இருக்கும், and withdrawal product சொல்லும்போது that is ethyl alcohol is formed. Okay, and this ethyl alcohol product is using downstream process we can remove it. Okay, these are the process of fermentation. So what is the application of fermentation in industries level சொல்லும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோபியல் செல்ஸ் வந்து பயோமாஸ் லைக் ஆல்கே, பாக்டீரியா, ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸ்ட்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். நான் வச்சுங்க, இட் இஸ் அ சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், தட் இஸ் இட் இஸ் அ ஃபங்கஸ். ஓகே, சாக்ரோமைசிஸ் செர்விசியா சொல்கிற ஃபங்கஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். முக்கியமானது ஃபெர்மெண்டேஷனுக்கு முக்கியமான இன்வால்வ் ஆகுது தான் ஈஸ்ட். ஓகே, ஃபங்கை ஆர் க்ரோன், அதை வந்து பார்த்தோன்னா இதன் மூலம் நம்ம அந்த எல்லாம் ஒன்றா சேர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணிடுறோம். அந்த ட்ரைட் செல்ஸாக ஒரு புரதம் சொல்கிறோம், கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ். திஸ் ட்ரைட் செல்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இஸ் கால்ட் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு செல் புரதம். ஓகே, ட்ரைட் செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் சொல்லலாம், இல்லைனா மைக்ரோபியல் செல்ஸ் தானே சொல்கிறேன். அப்போ ட்ரைட் செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இஸ் கால்ட் அஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் விச் சர்வ்ஸ் அஸ் ஹியூமன் ஃபுட். நம்ம வந்து சாப்பிட்லாம், ஹியூமன் வந்து கன்சியூம் பண்ணலாம், இல்லை இது வந்து பார்த்தோன்னா ஒரு விலங்குகள் வந்து தீவனமாக பயன்படுத்துவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். ஓகே, அண்ட் அஸ்ட்ரானட்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடியது சிங்கிள் செல் ப்ரோட்டீன். இது எதுலேருந்து கிடைக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன்ஸ். செகண்ட் ஒன் இஸ் மைக்ரோபியல் மெட்டபாலைட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மைக்ரோப்ஸ் ப்ரொடியூஸ் காம்பவுண்ட் தட் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு மேன் அண்ட் அனிமல்ஸ். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. இந்த காம்பவுண்ட்ஸ் என்னென்ன சொல்லும்போது திஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் மெட்டபாலைட்ஸ். ஓகே, இந்த காம்பவுண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, மெட்டபாலைட்ஸ் சொல்கிறாங்க. கேன் பி grouped into two categories. One is a primary metabolites சொல்கிறாங்க, secondary metabolites, so which is useful to man and animals. So primary metabolites na பாருங்க, metabolites produced for the maintenance of life process of microbes are known as primary metabolites. நுண்ணுயிர்களின் உயிர் செயல்முறைகளை பராமரிப்பதற்காக உற்பத்தி செய்யக்கூடியவைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த லைஃப் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைமரி மெட்டபாலைட் சொல்கிறாங்க. எத்தனால், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அண்ட் சிட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் citric acid is fermented by Aspergillus niger. Citric acid fermented by என்ன சொல்லலாம், Aspergillus niger. இது எதுக்குன்னா வந்து யூஸ் ஃபார் மெடிசன்ஸ். மெடிசனுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர், ஒரு ஸ்மெல் உற்பத்தி பண்ணுறதுக்கோ இல்லை ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கோ இந்த சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, லாக்டிக் ஆசிட் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா இஸ் ப்ரொடியூஸ் பை லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஸோ உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லைக் லாக்டோபெசிலஸ் ஆடட் டு மில்க். அப்போ உங்களுக்கு என்ன ஒன்றா கன்வெர்டட் லாக்டோ சுகர் மில்க் இன்டு லாக்டிக் ஆசிட். ஓகே, அண்ட் அசிட்டிக் ஆசிட் சொல்லும்போது தட் இஸ் ஆல்சோ கால்ட் இஸ் வினேகர்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இட்ஸ் ப்ரிப்பேர்ட் பை அசிடோபாக்டர். அசிடோபாக்டர் மூலமாக உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் இல்லை வினேகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் ஆர் சம் ஆஃப் த ஆர்கானிக் ஆசிட் சொல்லலாம்.
the number of organic acid are being manufactured with help of microbes. Microbes மூலமாக நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆர்கானிக் ஆசிட் தான் சிட்ரிக் ஆசிட் இல்லை லாக்டிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட். ஸோ இது எல்லாம் வந்து பார்த்து எதுக்கு சொன்னேன் நான். ஸோ அங்கே என்னது மெட்டபாலிக் ப்ராசஸ், அந்த மெட்டபாலைட்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க லைஃப் சைக்கிள் ஆஃப் மைக்ரோப்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிக் ஆசிட்ஸ், தட் இஸ் பிரைமரி மெட்டபாலைட்ஸ். What are the secondary metabolites? Secondary metabolites are those which are not required for vital life process. இந்த secondary metabolites வந்து vital life process involve ஆகல எதுக்குன்னா microbes, but the value added nature this includes antibiotics. நல்லா நான் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அஃபெக்ட் ஆச்சுன்னா நான் ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறேன். அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணால் இட் இனேபிட் த க்ரோத் ஆஃப் தட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். எனக்கு உடம்புல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸை என்ன பண்ணோம், அதை வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணிடும், அதோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணும். அதை தான் என்ன சொல்கிறீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ ஒன்று வந்து ஆம்போடெரிசின், பி ஸ்ட்ரெப்டோமைசிஸ் நோடாசஸ். செகண்ட் ஒன் இஸ் பெனிசிலின் ஃப்ரம் எதுலேருந்து கிடைக்குதுன்னா பெனிசிலின் கிரைசோஜினம். ஸோ பெனிசிலின் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இட் ஆக்ட் அகெயின்ஸ்ட் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. நம்ம உடம்புல இருக்க கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடும். ஸோ பெனிசிலின் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் தட் இஸ் ஆன்டிபயோட்டிக் விச் கிவ் ஃபார் ஃபீவர். நம்மளுக்கு உடம்புல ஃபீவர் ஏற்பட்டால் அது கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் வந்து பெனிசிலின் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே அடுத்த ஸ்ட்ரெப்டோமைசின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்ஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே இது எதுலேருந்து கிடைக்குதுன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ். அண்ட் டெட்ராசைக்ளின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோஃபெசின்ஸ்லேருந்து கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்கலாய்ட்ஸ், டாக்ஸிக் பிக்மெண்ட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மைக்ரோப்ஸோட வைட்டல் ப்ராசஸுக்கு இல்லை, இது எதுக்கு இன்க்ளூட் ஆகுது, ஆன்டிபயோட்டிக்ஸாக இன்க்ளூட் ஆகுது. அப்போ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் சொல்லும்போது ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆஸ் எ செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஓகே இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் என்ன சொல்லலாம், இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆஸ் எ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் by one microorganisms and act as a toxin against other microorganisms. ஓகே நம்ம உடம்புல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணோம், inhibit the growth வந்து ஸ்டாப் பண்ணும். அதை தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்கிறோம். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் அ செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அடுத்தது தான் சொல்கிறோம் மைக்ரோபியல் என்சைம்ஸ். ஸோ when microbes are cultured they secrete some enzymes. நம்ம மைக்ரோப்ஸை வந்து மைக்ரோ ஆர்கானிசம் கல்ச்சர் பண்ணும்போது சில என்சைம்ஸ் வந்து செக்ரேட் பண்ணோம். some enzymes into the growth media. So these enzymes are industrially used in detergents வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபுட் ப்ராசஸிங் உணவு பதப்படுத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, ப்ரூவிங் இண்டஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபார்மகூட்டிக்ஸ் மெடிசன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஸோ these are the useful industrial used products which is produced from the enzymes, that is from microbes. ஸோ ப்ரோட்டியேஸ் என்சைம்ஸ், அமிலேஸ் என்சைம்ஸ், ஐசோமரேஸ் என்சைம்ஸ், லிப்பேஸ் என்சைம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ப்ரோட்டியேஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல என்சைம் வந்து என்ன பண்ணால் டிகிரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பாலிபெப்டைட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எது யூஸ் பண்ணால் பீர், விஸ்கியில் பயன்படுத்துவாங்க. சாஃப்ட்னிங் ஆஃப் பிரெட் அண்ட் மீட்டில் வந்து பயன்படுத்துவாங்க ப்ரோட்டியேஸ் என்சைம். அமிலேஸ் சொல்கிற என்சைம் வந்து ஸ்டார்ச்சை வந்து டிகிரேட் பண்ணும். அதேமாரி சாஃப்ட்னிங், ஸ்வீட்னிங் ஆஃப் பிரெட், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால்லாம் இந்த அமிலேஸ் என்சைம் பயன்படுத்துவாங்க. Isomerase enzyme is a conversion of enzymes. Conversion reaction process isomerase enzyme பயன்படுத்துவாங்க. லிப்பேஸ் என்சைம் வந்து டிட்டர்ஜென்ட் சோப்பில் வந்து பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிகாஸ் இட் ரிமூவ்ஸ் ஆயிலி ஸ்டெயின்ஸ் இன் லாண்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா ஆயில் என்ன நம்ம துணியில் ஆயில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிப்பேஸ் என்சைம் பயன்படுத்துவாங்க. ஃப்ளேவரிங் சீஸ்க்கு வந்து இது பயன்படுத்துவாங்க ஸ்மெல்லுக்காக. ஸோ these are the enzymes which is produced when you culture the microbes. Next one is bioconservation and biotransformations or modification of the substrate. அப்படின்னு சொல்லும்போது நொதிக்க வைக்கும் நுண்ணுயிர்கள் வந்து மதிப்புமிக்க தயாரிப்புகளின் உற்பத்தி செய்யும் கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ ஃபெர்மெண்டிங் மைக்ரோப்ஸ் ஆர் த கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ். நம்ம மைக்ரோப்ஸை ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் எத்தனால் டு அசிட்டிக் ஆசிட் வினிகர்னு சொல்கிறாங்க. ஐசோப்ரோஃபனால் டு அசிட்டோன், சார்பிட்டால் டு சார்போஸ் இது வந்து விட்டமின் சிக்கு வந்து பயன்படுத்தாங்க, யூஸ் இன் விட்டமின் சி. ஸ்டீரால்ஸ் வந்து ஸ்டீராய்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது மைக்ரோப்ஸ் வந்து சில வேல்யூபிள் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. எத்தனால் டு அசிட்டிக் ஆசிடோ இல்லை ஐசோப்ரோஃபான் டு அசிட்டோனோ இல்லை சார்பிட்டால் டு சார்போஸோ இல்லை ஸ்டீரால்ஸ் டு ஸ்டீராய்ட்ஸோ. திஸ் இஸ் அ கன்வர்ஷன், தட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். சில பொருளாக சப்ஸ்ட்ரேட் வந்து எத்தனால் இருந்தால் இது என்ன கன்வெர்ட் ஆகுது.
இன்னும் ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. திஸ் இஸ் அ கன்வர்ஷன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ உங்களுக்கு பாருங்கள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ண பாருங்கள். ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, செகண்டரி மெட்டபாலிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, சில என்சைம்ஸ் வந்து நம்ம மைக்ரோப்ஸ் வந்து கல்ச்சர் பண்ணும்போது சில என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மைக்ரோப்ஸ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து சில வேல்யூபிள் ப்ராடக்டாக வந்து மாற்றுது. ஸோ திஸ் ஆர் த primary and secondary metabolites which is produced by some of the microorganisms. Thank you.